அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே காஸ்ட்லி ஆக போகிறதா தெரியுது. ஏன்னா இந்த வாட்டி ஜியோ வர்சஸ் ஏர்டெல் வர்சஸ் அதானி குரூப் எவ்வளோ பணம் செலவு பண்ண போகிறாங்க தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஷாமி, அதுக்கப்புறம் விவோ, இப்போது ஒப்போவும் வந்து கஸ்டம் டியூட்டி இவேஷன் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஆஃபர்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 884 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் ஊபர் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ மெகா ஆஃபர்ஸ் வந்து ஊபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் கிளைம் பண்ண முடியும். அமேசான் அண்ட் ஊபர் கொலாப் பண்ணி தான் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாளைக்கு அவைலபிளாக இருக்குன்னா December 31, 2022 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 3 ரைடு வந்து 20 to 60% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து 20 to 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் அமேசான் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 3 ரைடு. அடுத்த ஆஃபர் இவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் ஊபர் கோல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஊபர் ப்ரீமியத்துக்கு வந்து அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஊபரில் அமேசான் பே வழியாக பே பண்ணணும். ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது இல்லையா. நீங்கள் மற்ற வேலட்ஸ் யூஸ் பண்ணாமல் அமேசான் பே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த மெகா ஆஃபர்ஸ் எல்லாம் ஊபர் ரைட் நீங்கள் போகும்போது கிளைம் பண்ணிக்கலாம். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்புடைய என்ட்ரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜியோ வர்சஸ் ஏர்டெல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து மேஜர் பீப்புளாக இருந்தாங்க ஆக்ஷனில். ஆனால் இப்போ அதானி குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு கேலிபர் அப்படிங்கிறதுனால வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 30,000 கோடி வந்து ஏர்டெல்லும் 40,000 கோடி வந்து ஜியோவும் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுக்கு. ஆனால் இப்போ அதானி குரூப் என்ட்ரு ஆகிறதுனால வந்து ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50,000 கோடியும், அதே ஜியோ வந்து 60,000 கோடியும் வந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் செலவு பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ப்ரைவேட் 5G, அதாவது அதானி குரூப் எடுக்க போகிற ப்ரைவேட் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 கோடி அவங்க செலவு பண்ண போகிறதா தெரியுது. இதில் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 இல்லை 5,000 கோடி அவங்க தரப்புலேருந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு தெரியுது ஆக்ஷனில். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தான் எல்லாருமே ஃபைட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்பவே அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் மற்ற எல்லா இடங்கள்லையும் தேவைப்படுற ஒரு பேண்ட் வந்து மிட் பேண்ட் தான். ஸோ அதுக்கு தான் காம்படிஷன் ஹையாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அதை யார் டேக் ஆன் பண்ண போகிறா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஷின் மார்க். அது மட்டும் இல்லை, இந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே வந்து இடி அமௌண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதுவே வந்து பல 1000 கோடி வந்து ஒவ்வொருத்தரும் முதல்ல பே பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இவங்க செலவு பண்ண போகிறாங்க. ஸோ 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெலிகாம் ஆப்ரேட்டரும் வந்து எக்கச்சக்கமான கோடி செலவு பண்ண போகிறாங்க. பட் இந்த கோடி இவங்க செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல்ல ஷாமி, அதுக்கப்புறம் விவோ, இப்போ ஒப்போ வந்து இந்தியாவில் கஸ்டம் டியூட்டி இவேஷன் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. ஷாமி அண்ட் விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இடியுடைய இன்வெஸ்டிகேஷனில் வந்தது. இங்கே ஒப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்ஐ, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டீம், இவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4,389 கோடி வந்து ஒப்போ தரப்புலேருந்து இந்தியாவுக்கு கஸ்டம் டியூட்டி வந்து இவங்க பே பண்ண வேண்டியது இவங்க பே பண்ணலை அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருந்துக்கிட்டே வந்து 20 to 30% வந்து இவங்களுடைய லைசன்ஸ் வந்து சைனாவில் நிறைய இடங்களில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ இதனால் இந்தியன் சிஸ்டம் கீழே, அதாவது ப்ரொவிஷன் ஆஃப் கஸ்டம் ஆக்ட் 1962 இதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய நோட்டீஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஆக்ஷன் இந்த நோட்டீஸ் பேஸ் பண்ணி தான் வந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் பிக் ஈவெண்ட், அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட்டில் வரப்போது. அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. சாம்சங் உடைய Fold 4 இதுவும் அதில் லான்ச் ஆக போகுது. இப்போ இதோட சார்ஜிங் அண்ட் டைமென்ஷன்ஸ் ரெண்டுமே ரிவீல் ஆகிருக்கு. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாட்டி மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் ரெண்டுமே சப்போர்ட் இருக்கும் தெரியுது. கூடவே IP X8 வாட்டர் ரேட்டிங்கும் இவங்க கொடுக்க போகிறாங்க. டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வந்து இங்கே தின்னாக இருக்கிற மாதிரி 155x130x7.1 ஃபோல்ட் பண்ணும்போது இந்த டைமென்ஷனோட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அதே Z Flip 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. 6.7 inches ஃப்ளிப்பை வந்து அன்ஃபோல்ட் பண்ணும்போது 6.7 inches சூப்பர் AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஃபீச்சர் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இது கூடவே வந்து பட்ஸ் ப்ரோ இதோட கலர் வேரியன்ட்ஸ் அதாவது வந்து கிராஃபைட் ஒயிட் பர்பிள் இந்த கலர்ஸில் வரப்போது. அதோட வந்து வாட்ச் 5 அதாவது கிளாசிக் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் 2 வேரியன்ட்ஸோட வாட்ச் 5யும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ் இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆக போது. அமேசானில் இதுக்கான லேண்டிங் பேஜ் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. இங்கே சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 4G அண்ட் 5G 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இங்கே வரப்போகுது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மான்ஸ்டர் பேட்டரி 6000 mAh வரப்போகுது. அதே வந்து உங்களுக்கு 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இவங்க கொடுக்க போகிறாங்க. இது கூடவே வந்து வர்ச்சுவல் ரேம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் 12 GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேம் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி M13 சீரீஸ் இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ விவோ இந்தியாவில் அவங்களுடைய B சீரீஸ்க்கு முன்னாடி T சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. கம்மிங் சூன் டீசர் நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்பீட் விவோ உடைய T1X அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ விவோ T1X அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீரீஸாக கொண்டு வராங்களா இல்லை வெறும் 5G கொண்டு வராங்களா 4G கொண்டு வராங்களா எதுவுமே டீசரில் ரிவீல் பண்ணலை. கம்மிங் சூன் டீசர் அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் 5G-யா 4G-யா இல்லை ரெண்டுமே கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரியல்மி இந்தியாவில் சில கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ அஃபிஷியலாக ரிவீலாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய பேடெக்ஸ் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆச்சு. அதே பேடெக்ஸ் இந்தியாலையும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே வாட்சும் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே பேடெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி 8300 கெப்பாசிட்டி அளவுக்கு வந்து பேட்டரி கொடுக்க போகிறாங்க. சிப் செட்டும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 695. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, அவுட்லுக் டிசைனும் நல்லாயிருக்கு. ஸோ ரியல்மி பேடெக்ஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் வர மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஏற்கனவே பார்த்த அவுட்லுக் தான், ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்னாப்ட்ராகன் 778+ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே OLED பேனல் டுவல் கேமராஸ் 50 மெகா பிக்சல்னு இந்த ஃபீச்சர்ஸோட காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 32,999. நீங்கள் ஒருவேளை ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து 31,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் சேல் ப்ரீ ஆர்டர் பண்ணாதவங்களுக்கு வந்து ஜூலை 21st பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அடிஷ்னல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கார்டு யூசர்ஸ்க்கு 2000 ரூபாய் வந்து ஆஃபர், லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர். ப்ரீ புக் பண்ணவங்களும் சரி பண்ணாதவங்களுக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இது கூடவே வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் நீங்கள் வந்து புது ஸ்மார்ட் ஃபோன் ஸோ வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எத்தனை சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு வந்து சர்வீஸ் அப்படின்னு போட்டு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் டைப் பண்ணிங்கன்னா வந்து எங்கெங்கே அட்ரஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் சர்வீஸ் சென்டராக கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே வந்து ப்ரைவேட் சென்டர்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க தற்சமயம். மேபி ஃப்யூச்சரில் வந்து இவங்க அஃபிஷியல் சென்டர்ஸ் கொண்டு வரலாம். இப்போ ப்ரைவேட் சர்வீஸ் சென்டர்ஸ் தான் வந்து இங்கே அட்ரஸஸ் எல்லாம் ரிவீல் ஆகுது. ஸோ நத்திங் ஃபோன் 1 நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த சர்வீஸ் சென்டர், இந்த ஆஃபர்ஸ், இந்த ப்ரைஸஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கும். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஊபர் யாரோட கொலாப் பண்ணி எக்ஸைட்டிங் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் OneWeb. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நவீன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.